ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் ஸ்கூட்டி ட்ரைனிங். இப்போது நம்ம ஆர்ஆர் ஸ்கூட்டியோட கான்செப்ட் எப்படின்னா, நம்ம சிவகாசிலையும் கிளாஸஸ் எடுக்கிறோம். அது போக தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க லொக்கேஷனில் போய் கிளாஸ் எடுக்கிறோம். சிவகாசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் வந்தாலே போதுமானது. நம்ம கிளாஸஸ் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ எந்த டைம் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வெளியூர் உள்ள நபர்களுக்கு எப்படின்னா, ஒரே இடத்துல உள்ள 2 நபர் இருக்கணும். வண்டி உங்களோட ஓன் வண்டி இருக்கணும். சரியா? அப்போ அவங்களுக்கு 5 நாள் 15 மணி நேரம் கிளாஸு. ஓகேவா? சைக்கிள் தெரிஞ்சவங்களா அது சரி, சைக்கிள் தெரியாத நபராக இருந்தாலும் சரி. ஓகேவா? அப்போ லைசன்ஸ் இருக்குது, எனக்கு 2 வீலர் லைசன்ஸ் இருக்குது, ஆனால் என்னால் மெயின் ரோட்டில் வண்டி ஓட்ட முடியல, பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற நபர்களும் நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லாருக்கும் நம்ம கிளாஸஸ் எடுக்கிறோம். அந்த 15 மணி நேரம் கிளாஸ் தான் எல்லாருக்குமே. ஓகேவா? இப்போ நம்ம நாங்களே ஓகேவா, ரோட் ப்ராக்டிஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? ரோடை கிராஸ் பண்ணுறாங்க. ஒரு மெயின் ரோட்ல இருந்து என்ட்ரி ஆகுதா இருக்கட்டும், எக்ஸிட் ஆகுதா இருக்கட்டும். ஓகேவா? அந்த ப்ராக்டிஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம காலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், காலைல 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? அப்போ நிறைய பேரோட பிரச்சனை என்னன்னா, எனக்கு மெயின் ரோட்ல ஓட்ட பயமா இருக்குது அந்த மாதிரி. அப்போ நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாதான் பிரச்சனை, வேற ஒன்றுமே கிடையாது. முதல்ல காலையில் இந்த டைமாக சூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் ஒரு காலையிலனா கொள்ளலாம், காலையில் ஒரு 6 to 7 அந்த டயத்தில் கூட்டமே இருக்காது. ஓகேவா? அந்த நேரத்தில் ஒரு 1 hour ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு மாதம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டைமிங் அப்படியே மாற்றிடுங்க. 7 to 8 ஆக்கிடுங்க. ஓகேவா? 6 to 7, 7 to 8, அப்புறம் 8 to 9. அப்படின்னா உங்களுக்கு அந்த ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அந்த ரோடை ஹேண்டில் பண்ணக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதான் ஈஸியான மெத்தட். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இன்னைக்கு வண்டி ஓட்டு கற்றுட்டு நாளைக்கே போய் அந்த 8 to 9 ஸ்கூல் டைமில் போயிட்டு அந்த கூட்டத்தில் போய் மாட்டிட்டு சிக்கி தவிக்காதீங்க. ஓகேவா? எந்த ஒரு விஷயம் கற்றுக்கணுங்க, அதுக்காண்டி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் டைம் ஒதுக்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்கூட்டி தானே, இதில் பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் தானே இருக்குது, கொடுத்தா போகுது, பிரேக் பிடிச்சா நிற்க போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. என்கிட்டே வந்து ஒர்க் சொல்கிறாங்க, இதில் என்ன சார் இருக்குது கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு விஷயம் கற்றுக்கினாலும் அதுக்கு பின்னாடி ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஓகேவா? இப்போ ரோடில் வண்டி ஓட்டியிருக்க நபர்கள் ஒன்றும் நேற்று இன்னைக்கு ஓட்டி ஆரம்பிச்சவங்க கிடையாது. அவங்களுக்குலாம் ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகேவா? முதல்ல அதை புரிச்சுக்கோங்க. ஓகேவா? டைம் ஒதுக்கி கற்றுக்கோங்க. முதல்ல உங்கள் சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டுட்டு டைம் ஒதுக்கி கற்றுக்கோங்க.